நம்ம அதிர்ஷ்ட நடிகருக்கும் அடுத்த படத்துடைய படப்பிடிப்பு அக்டோபர் மாதம் தான் தொடங்கும் அப்படின்னு அவரே சமீபத்தில் கொடுத்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. தற்போது திடீர்னு ட்விட்ல அஜிஸ்தனுடைய அடுத்த படமான ஏகே 64 ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அஜிஸ்தன் நடித்த குட் பேட் அக்லி படத்தை இயக்கிய ஆதிக் ரவிச்சந்திரன் தான் இந்த படத்தையுமே மீண்டும் இயக்க இருப்பதாகவும், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தான் அஜிஸ்தனுடைய 64வது படத்தையுமே தயாரிக்க இருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பூஜா ஆக்டே மற்றும் நயன்தாரா ஆகிய இருவரிடமுமே பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்ததாக சொன்னாங்க. ஆனா இதுல பூஜா ஆக்டேவிற்கு கால் ஷீட் இல்ல அப்படின்றதுனால அவங்க இந்த படத்துல நடிப்பதற்கு மறுத்துட்டாங்களாம். ஆனா நயன்தாரா இந்த படத்துல கமிட் ஆகி உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. சோ அது மட்டும் இல்லாம படத்துல யாரெல்லாம் கமிட் ஆகி இருக்காங்களோ அவங்கள வீடியோ வெளியிட சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் புதுவிதமாக விளம்பரம் பண்ண இருக்காங்களாம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல முதலாவதாக கமிட் ஆகி உள்ள நயன்தாரா கூடிய விரைவிலேயே தான் இந்த படத்தில் கமிட் ஆகி உள்ளதாக வீடியோ ஒன்றை வெளியிட இருக்காங்க. சோ நயன்தாரா மட்டுமல்ல, இந்த படத்துல நம்ம அஜித் சாருக்கு பாலிவுட்ல இருந்து முக்கிய வில்லன் ஒருவரை களமிறக்க ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் முடிவு பண்ணிருக்காராம். சோ அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே போயிருக்கா. அந்த வில்லன் யார் அப்படின்ற தகவலுமே கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.